ஹலோ காய்ஸ், இந்த சம்மருக்கு நாங்கள் போன இடம் தான் கேரளாவில் இருக்க யானைக்கோட்டை. இது வந்து எந்த வழியில் இருக்குன்னா திருச்சூர் வந்து நாங்கள் கேரளாவுக்கு ட்ரெயினில் போயிட்டோம். திருச்சூர்லேருந்து குருவாயூர் போயிட்டு குருவாயூர்லேருந்து வர வழியில் 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இந்த யானைக்கோட்டான்ற இடம் இருக்குது. இங்கே இந்த வீடை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் நம்மளும் ஒரு வீடு கட்டணும்டா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. சீக்கிரமாக நடக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடு சூப்பராக இருந்தது பாருங்களேன். அந்த ஃப்ரண்ட் வியூ வேறு லெவலில் இருக்குது. இந்த வீட்டை தாண்டி தான் நம்ம யானைக்கோட்டைக்கு போனோம். ஒரு ஆளுக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து 25 ரூபாங்க. அது இல்லாமல் கேரளா சாங்சுரி இது யானைக்கோட்டையில் வந்து என்னென்னா 11.5 ஏக்கரில் நிலப்பரப்பில் நிறைய யானைகள் 60லேருந்து 70க்குள்ளே இருக்க யானைகள் வந்து இருக்குது. இதில் ஒரு சின்ன கோவிலும் இருக்குது. இந்த யானை வந்து ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு தான் இருக்காப்புல, ரொம்ப ஷோ காட்டுறாப்புல. கடைசியில் அவர் வேறு லெவலில் ஃபன்லாம் பண்ணார். அதுவும் பார்ப்பீங்க நீங்கள். யானை ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி எழுதியே வச்சுருந்தாங்க, ரொம்ப டேஞ்சரான யானைன்னு மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இதில் வந்து யானைகள் வந்து அவங்களுடைய வேலையை பார்த்துட்ருக்கு. இது வந்து என்னென்னா பழவேற்காடுக்கு எப்படி பறவைகள் சரணாலயமோ அந்த மாதிரி யானைகளுக்கு வந்து மிகப்பெரிய யானைகள் சரணாலயமாக வந்து இது இருக்குது. இங்கே தான் வந்து அவங்களுக்கான உணவுகள், யானைகளை பராமரிக்கிறாங்க. இது வந்து குருவாயூர் கோயிலுக்கு சொந்தமான இடமா இருக்குன்றாங்க. குருவாயூர், அதாவது இந்த யானைகள் எல்லாமே வந்து என்னென்னா குருவாயூர் கோயிலுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த யானைக்கோட்டை இது வந்து என்னென்னா மக்கள் வந்து ரொம்ப விரும்பி விசிட் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் இல்லை, யானைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுங்க பாட்டு அது வளர்த்ததை அதை நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்கும்போது ஒரு தகவல் சொன்னார், கேளுங்க. குருவாயூர் கோயிலுக்கு டொனேஷனுக்கு வர யானைகள்லாம் வளர்க்குறது தான் இந்த யானைகள் சரணாலயம். எப்படி இந்த முதுமலைலாம் இருக்குது அது மாதிரி. ஸோ அதே மாதிரி குருவாயூர் கோயிலில் காலையிலையும் சாயங்காலம் சீவெளின்னு ஒரு வைபவம் நடக்கும். சாமியை தூக்கிட்டு ஊர்வலம் போகிற மாதிரி. அதான் அதில் ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு யானையை செலக்ட் பண்ணுவாங்களே. ஆமாம். இங்கே இருக்கிற யானைகளில் ஒரு எந்த யானை ஃபஸ்ட்டு வருதோ அது ஒரு ரன்னிங் ரேஸ் வைப்பாங்க பிப்ரவரி. எந்த யானை ஃபஸ்ட்டு வருதோ அந்த யானையை தான் அந்த ஒரு வருஷத்துக்கு சாமியை தூக்க வைப்பாங்க. தகவல் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த யானைகள் பாருங்கள், ஒவ்வொரு ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க. மழை பெஞ்சாலும் அதுக்கு வந்து எதுவும் எஃபெக்ட் எடுத்த மாதிரி நம்ம போட்டிருக்காங்க. அழகாக வந்து பராமரிக்கிறாங்க. ஒவ்வொரு யானையுமே ஒவ்வொரு விதமான செயலில் ஈடுபடுது. இந்த யானை பாருங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கு. அந்த உட்டை இந்த நோண்டிகிட்ருக்கு. அது வந்து நமக்கு கரெக்டாக என்னென்னா எல்லா யானைகளுக்கும் போஸ் கொடுத்து வளர்க்கணும் போல இருக்குது. கரெக்டாக போஸ் கொடுக்குதுங்க, பயங்கரமாக இருக்குது. ஒரு சில ஏரியாலெல்லாம் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான யானைங்க போல் இருக்குது. நம்ம அப்படியே தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கணும். அதெல்லாம் பார்த்து ரொம்ப உள்ளே போயிடணுன்னா உள்ளே போகிறதுக்கு அலோவே இல்லாமல் இங்கே செக்யூரிட்டி கார்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த யானை பாருங்களேன், எதையோ நோண்டிக்கிட்டு இருக்கு, கிளறிக்கிட்டு இருக்கு. நம்ம ஃபோட்டோவை பார்த்தோன்னா கரெக்டாக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குது. ஒரு சில யானைகள் வந்து என்னென்னா அதை சாப்பிடுது, அது இது பண்ணுது. அப்படியே சொல்கிற மாதிரி கேரளா மக்கள் வந்து அவங்களுடைய அந்த பாரம்பரியத்தை வந்து விட்டு கொடுக்காமல் இருக்காங்க. அந்த யானைகளை பராமரிக்கிறதாகட்டும், அந்த அவங்களுடைய காடுகளை வந்து மெயின்டைன் பண்ணுறதாகட்டும். நீங்கள் பாருங்கள், விளாட்றாரு பாருங்க, பூந்து விளாட்றாரு, பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில யானைகளை வந்து பார்த்தாலே நமக்கு வந்து பயம் இருக்குது. ஒரு சில யானைகள் வந்து ரொம்ப சேஷ்டை பண்ணும். அந்த மாதிரி யானைகள் தான் இதெல்லாம். இங்கே பாருங்கள், இவர் வந்து எல்லாருமே ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காகவே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க இவர் வேறு லெவலில் இவர். ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. இப்போ எப்படி நம்ம மனுஷங்களை வந்து ட்ரீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே எல்லாம் வந்து யானைகளையும் ட்ரீட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அவர் தூரத்துலேருந்தே போஸ்ட் கொடுக்குறாரு அந்த பேர். ஆனால் என்னென்னா எனக்கெல்லாம் ரொம்ப பயம். அப்படி எடுத்து இப்படி சுற்றுற ஆள் அந்த கிளையை எடுத்து ஒரே ஒரு வீசுனா நம்மளால தாங்கவே முடியாது. அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கும். யானைகள்னாலே ஒரு கம்பீரம் தான். அதை வந்து யானைகள் வந்து என்னென்னா ரொம்ப பெரியதுங்க. அந்த தந்தங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா யானைகளை வந்து வேட்டையாடுறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப தவிர்க்கணும். பட் என்னென்னா யானைகள் வந்து ஒரு நம்மள மாதிரியான ஒரு உயிரினம் தான். அது வந்து என்னென்னா நமக்கு இருக்கிற உணர்ச்சிகள் தான் அதுக்கும் இருக்குன்றது வந்து நம்ம வந்து ஒத்துக்கணும். இது முன்னாடி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் யானைகளை வந்து அழிக்காமல் இருக்கிறது, காடுகளை அழிக்காமல் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணுனாலே நம்ம வந்து ரொம்ப நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம பாதுகாத்தாலே வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு சில நேரம் இது போடுவோம். ரொம்ப கருத்தூசி போட்டாலும் நீங்கள் அந்த பார்க்கும்போது உங்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் பயங்கரமாக குறையும். பயங்கரமாக இருக்குது இந்த யானை. அது பாருங்கள், விளாட்றது பாருங்கள். நம்ம ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாராம், அது கேஷுவலாக ஃபோட்டோ கொடுக்குறாராம். இந்த பக்கமாக ஒருத்தர் வந்து தண்ணி பிடிச்சி ஊற்றுறாருன்னு நினைக்கிறேன். தூரத்துலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன். பாருங்கள், தண்ணி பிடிச்சி அந்த கிணத்துலேருந்து தண்ணி பிடிச்சி ஊற்றுற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அது கிளியராக தெரியல நமக்கு. ஆனால் ரொம்ப தூரம்லாம் இல்லை. இந்த குருவாயூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இது. மஸ்ட் விசிட்டபிள் ஸ்பாட் அது. அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. ஒரு 25 ரூபா கேமராக்கு தனியாக வாங்குறாங்க. அந்த யானைகள் ஒவ்வொன்றையும் நான் க்ளோஸ்அப்லேயும் எடுத்தேன். பாருங்கள், இவர் பாருங்கள், அவர் வந்து நம்மளை பார்க்குறாராம்.
பார்த்துட்டு திரும்பிக்கிறாராம். கழுத்தில் மணி சங்கிலி மாதிரி போட்டிருக்காங்க. அது நம்ம சேஃப்டிக்காக இந்த மாதிரி காலில் சங்கிலி கட்டிக்கிறது அதெல்லாம் வச்சுருக்காங்க. காலத்தில் என்ன தாயத்துன்னு நினைக்கிறேன், ஒரு டிசீஸ் போட்டுருப்பாங்க, எவ்வளோ பெரிய தாயத்து. இந்த மாதிரி கேரளா மக்கள் வந்து நல்லதை வந்து நம்ம யார்கிட்ட வந்தாலும் கற்றுக்கலாம். அது கேரளாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த விலங்குகளை வந்து பார்த்துக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அந்த காடுகளையும் வந்து அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம சைட்லலாம் வந்து என்னென்னா இந்த இதெல்லாம் பண்ணாமல் மணல் அள்ளுறது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க வந்து கொஞ்சம் நேச்சருக்கு வந்து கொஞ்சம் மரியாதை கொடுக்குறாங்க. நம்மளும் இயற்கை தான் வந்து என்னோட பொறுத்த வரைக்கும் மெயினான கடவுள். இயற்கையும் கடவுளும் ஒன்று தான். இயற்கையை நம்ம ஒழுங்காக பாதுகாத்தாலே அந்த இயற்கை சீற்றங்கள் வந்து நம்ம பெருசாக இருக்காது. இந்த கொரோனா, இந்த மாதிரி பூகம்பம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராது. நம்ம வந்து என்னென்னா நம்மளும் வந்து ஒரு உயிரினம் தான். நம்மளும் இயற்கைக்கு நம்ம வந்து கொஞ்சம் 6 அறிவு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஏதோ ஸ்பெஷல் கிடையாது. நம்ம உயிரினங்களை அழிக்கிறதுக்காக நம்ம வந்து பிறக்கலை. அது பாருங்களேன், இவர் பாருங்களேன், ஃபோர்ஸ் கொடுக்குறாராம் நமக்கு. இங்கே பாருங்கள், ஏதோ சாப்பிட்றாரு, வாழைத்தண்டுன்னு நினைக்கிறேன். வாழைத்தண்டு தான் பிரித்து போட்டு மேய்க்கிறப்பில். என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா இது வந்து ரொம்ப விசிட்டபுளான ஸ்பாட்டு. நாங்கள் போயிருந்த டைம் வந்து என்னென்னா ஒரு மப்பும் மந்தாரமான நிலையில் இருந்தோம். அதாவது எப்படின்னா அந்த அளவு கிளைமேட் இருந்ததுன்னு சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சாதீங்க. பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு இடமும் வந்து இருக்குது. இந்த நோ ஸ்மோக்கிங் ஏரியாலாம் போட்டிருக்காங்க. நம்ம வந்து என்னென்னா அதுங்களும் நம்ம வந்து மனுஷங்களுக்கே மதிக்க மாட்டோம், யானைகளுக்கு மதிப்போம்னா இங்கே மதித்து தான் ஆகணும் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், அவர் பாருங்கள் விளாட்றாராம். தந்தம் பார்த்தீங்களா, இவ்வளோ நீட்டமாக இருக்குது. அப்பா பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது நமக்கு. ஒரே ஒரு அடி அப்படியே விசிறினாலே நம்மளாம் காலி தான். பட் யானைகள் வந்து மோஸ்ட்லி வந்து சாதுவானவை தான். அதுங்க வந்து என்னென்னா அதுங்களோட குட்டியவோ இல்லை தன்னோட துணையவோ இழக்கும்போது வந்து ரொம்ப உக்கிரமாக மாறிடும். மதம் பிடிச்சாலும் அது வந்து மாறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நம்ம சேஃபாக நின்று பார்க்குறது தான் வந்து பெஸ்ட்டு. நம்ம ஆர்வக்கோளாராக இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி உள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க. அதெல்லாம் வந்து வேணாம். நம்ம வந்து என்னென்னா தூரத்துலேருந்து ரசிக்கிறது தான் வந்து நம்மளோட சேஃப் ஜோனு. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஏரியாவுமே நல்லாயிருக்கு. இந்த இதில் வந்து இது எதுக்குன்னே தெரியல, இந்த மாதிரி ஒரு இது பிளாக் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இது யானை சாணி. அங்கே பாருங்கள், இவர் வந்து படுத்து தூங்குறாரு பாருங்கள், குளிக்கிற பாருங்கள். குழந்த கூட வந்து அழுவோம். இது பாருங்கள், சமத்தாக வந்து படுத்துக்கிட்டு குளிப்பாட்டுங்கடா நான் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுறாப்புல. அப்படியே படுத்துக்கிறாரு. நீங்கள்லாம் தேய்ச்சி விடுங்க, கை காலெலாம் வலிக்குது, தேய்ச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி செம்ம ஃபன்னாக பண்ணுறாப்புல. அதை வந்து நல்லா அழகாக அந்த நார்லாம் போட்டு தேய்க்கிறாங்க, ஓஸ் போட்டு நல்லா குளிப்பாட்டுறாங்க. அப்படியே குழந்த மாதிரி குளிக்குது. அப்படியே இந்த பக்கமாக வந்தோம்னா இன்னொரு யானையை பார்த்தோம். இங்கே வந்து வாழைத்தண்டு இதெல்லாம் வந்து போடுறாங்க பாருங்கள். அவங்க வந்து சர்வ் பண்ணி விட்றாங்க, அது பாட்டு எடுத்துக்குது. அது அழகாக குழந்த மாதிரி எடுத்துக்குது. இது வந்து அந்த ஆஃபீஸ் போல் இருக்குது. இந்த இது அவங்களுக்கான யானைகளை வந்து பராமரிக்கிறதுக்கான அந்த இது கிளினிக் மாதிரியும் வச்சுருக்காங்க, அவங்களுக்கான கிளினிக். இது பாருங்கள், அந்த வண்டியில் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. அது பாருங்கள், இந்த நான் சொன்னல இந்த ஆஃபீஸ் தான் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். ஆம்புலன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. டெப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் போல் இருக்குது, அவர் தான் வந்து குருவாயூர் கோயிலுக்காக யூஸ் பண்ணுற யானைகள் தான் இவங்கெல்லாம். எனக்கு ரொம்ப இவங்களை பார்த்ததில் ரொம்ப ஒரு சந்தோஷம். யானைக்கோட்டை மிகப்பெரிய செஞ்சுரி. இது வந்து குளம் மாதிரி இருந்திருக்கும் போல் இருக்குது. இப்போ தண்ணி இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. பட்டு மேபி ஸ்டோர் பண்ணுவாங்க போல் இருக்குது, என்னன்னு தெரியல நமக்கு. பட்டு எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கேரளா மலைகள் சூழ பயங்கரமாக இருக்குது. நான் கேரளாவுக்கு எப்போ மலைக்கு போகும்போது தான் வருவேன். பட் இந்த வாட்டி மலைக்கு இல்லாத வந்தோம். இங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அம்மனும் பகவதியும் வந்து இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பயங்கரமாக இருந்தது. ஒவ்வொரு ஏரியாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேரளா வந்து விட்டு வர்றதுக்கானது எனக்கு மனசே இல்லை. நம்மளை நிறைய பேர் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் நம்ம வந்து என்னென்னா ப்ரெஷர் இது பண்ணிவிட்டு நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு சொன்னேன்னா அந்த ஆரம்பத்துலேயே பார்த்தோம்ல, அந்த யானை தான் இவர். அப்படியே அந்த மட்டையெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு சர்க்கஸ்லாம் காட்டுறாரு. அதை அப்படியே அழகாக இவங்க வீடியோ எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா அப்படின்னு ரொம்ப சீன் போடுற யானை இது. ரொம்ப பயங்கரமாக வந்து ஃபஸ்ட்டே நம்ம பார்க்கும்போதே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் சுற்றிருந்தாப்புல. இப்போ போக ரொம்ப உற்சாக நிலைக்கு போயிட்டார் போல இருக்குது. அப்படியே இதை பாருங்கள், நான் சொன்னேன் அந்த யானை வந்து ரொம்ப பயங்கரமானது, அதனால் தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லி விட்ருக்காங்க. அப்படியே வேறு லெவலில் ஃபன் பண்ணுறாரு. மட்டையெல்லாம் தலையில் போட்டுக்கிட்டு அப்படியே ஊர்வலம் மாதிரி காட்டுறாப்புல, அப்படியே சுற்றுறாப்புல. இவர் கூட தான் நம்ம அப்படியே வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம். பயங்கரமாக வந்து ஃபன்னி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.